பிரார்த்தனையை 11 முறை இப்படியும் வலமும் 11 முறை இடமும் வந்துட்டு உள்ள நீங்கள் போய் அந்த காலசக்கரத்தில் ஒரு 11 நொடிகள் நின்று அந்த காலதேவி பார்த்தீங்கனாலே அந்த அன்னையை பார்க்குறப்பே உங்களுக்கு அனைத்துமே பிரகாசமாகுது. அங்கேயே அதை நான் உணர்ந்தேன். என் கூட அந்த நண்பர் பிரகாசமே நல்லாவே உணர்ந்தார். அவருக்கு மகிழ்ச்சி, எனக்குமே ஒரு மகிழ்ச்சி. அவரை கூட்டு வந்திருக்கிறோம், அன்னையை தரிசித்து விட வேண்டும், எப்படியாவது கூட்டு வந்தார் எப்பவுமே ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. எப்படியாவது உன்னை தரிசித்து விட என்ற நம்பிக்கையோடு தான் நான் ஆட்டோவில் பயணித்தேன். ஆட்டோவில் சொல்லிட்டு இருக்க கூட அதெல்லாம் எதுவாக இருந்தாலுமே அது கேன்சல் ஆகட்டும், நல்ல ஒரு செய்தி அங்கேருந்து வரட்டும் அப்படின்னு. நீங்களுமே அந்த நேர கோயிலுக்கு போங்க, காலதேவி வழிபடுங்கள். 11 முறை. ஏன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலச்சக்கரம் தான் எல்லாமே. ஜாதக கட்டத்திலே 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 1ஆம் இடம் லக்கணத்தை குறிக்கும், யாரு ஜாதகத்தை குறிக்கும். அப்போ அந்த 1 10 ஒன்று சேரும்போது